السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சரதாரி ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாளில் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜப் மாதத்தினுடைய பரக்கத்து நிறைந்த ரஜப் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் நாம் பரக்கத்தை நாடி, அருள் நிஅமத்துகளை நாடி நாம் துஆ செய்தாலும் அந்த துஆக்களில் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்கின்ற துஆக்களை நாம் அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை நாடி நாம் துஆ செய்கின்ற பொழுது அந்த துஆவை பெறுவதற்குண்டான, அல்லாஹ்வினுடைய அருள் பரக்கத்தை பெறுவதற்குண்டான தகுதி நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கிற விஷயத்தை சென்ற வாரம் உங்களோடு நாம் பகிர்ந்து கொண்டோம். அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத்தை நாடி அதிகம் துஆ செய்வது பேராசை ஆகுமா என்று சொன்னால் நிச்சயமாக ஆகாது. பேராசை என்பது வேறு, அல்லாஹ்விடத்தில் அருள் நிஅமத்தை நாடி துஆ செய்வது என்பது வேறு. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த நிஅமத்துகளில் அல்லாஹ் பரக்கத்தை செய்ய வேண்டும். நான் வசிக்கின்ற வீட்டில், நான் செயல்படுகின்ற செயல்பாடுகளில், என்னுடைய வாகனங்களில், என்னுடைய வீட்டினுடைய அனைத்து விஷயங்களில், துனியாவினுடைய அனைத்து கொடுக்கல் வாங்கல்களில் எல்லாம் அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய்ய வேண்டும் என்கின்ற துஆவை அல்லாஹ்விடத்தில் நாம் செய்வதால் அது எந்த விதமான குற்றமும் ஆகாது என்பதை அல்லாஹ்வினுடைய நபிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய மேனியின் மீது தங்க வெட்டுக்கிளிகள் வேகமாக வந்து விழ ஆரம்பித்தது. தங்க வெட்டுக்கிளிகள் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு தங்கத்தினுடைய விலை லட்சத்தையும் தாண்டி போய் கொண்டிருக்கின்றது. எல்லாம் விலை உயர்கின்றது. அதனுடைய வரிசையில் தங்கத்தினுடைய விலையும் வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மேனியின் மீது தங்க வெட்டுக்கிளிகள் வேகமாக வந்து விழுகின்றது. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அது விழுந்த மாத்திரம்
என்று அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு கேட்கின்ற பொழுது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி சொன்னார்கள், உன்னுடைய பரக்கத் எனக்கு தேவை என்றார். இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கடுமையான சோதனை, உடல் முழுவதும் நோய் ஏற்பட்டது. அவர்களுடைய நாவை அல்லாஹ் பாதுகாத்தான். அதன் மூலம் அல்லாஹ்வை திக்ர் செய்தார்கள். இந்த துனியாவில் யாரும் படாத ஒரு நோயினுடைய அவஸ்தையை நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த நோயை பட்டதற்கு பின்னாலும் அல்லாஹ்வை மறக்கவில்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விடவில்லை, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய சோதனையை அல்லாஹ் நீக்கி மிகப்பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நோய் வருவதற்கு முன்னால் அவர்கள் எவ்வாறு இருந்தார்களோ, அவர்களிடத்தில் என்ன இருந்ததோ அதை விட குழந்தை செல்வங்கள் உட்பட எல்லா வகையிலும் 2 மடங்கு அல்லாஹ் அவர்களுக்கு பன்மடங்காக்கி அல்லாஹ் கொடுத்தார். அந்த நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தங்க வெட்டுக்கிளி அவர்களுடைய மேனியின் மீது வந்து விடுகின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொன்றாக சேர்க்கின்ற பொழுது அல்லாஹ் கேட்ட அந்த கேள்விக்கு அவர்கள் சொன்ன அந்த பதில், உன்னுடைய பரக்கத்தை விட்டு நான் தேவையற்றவனாக இல்லை. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத், அருள் வளம் நமக்கு தேவை. நம்மிடத்தில் நிரம்ப இருந்தாலும் கூட அந்த நிரம்ப இருக்கின்ற அந்த விஷயங்களில் அல்லாஹ்வினுடைய அருள் பரக்கத்து நமக்கு அருள் பார்வை விழுந்து விடவேயானால், மிக கம்மியாக இருந்தாலும் அதன் மூலமாக மிகப்பெரிய பெண்ணம்பெரும் காரியங்களை முடிக்கின்ற ஒரு ஆஜத்தை, முடிக்கின்ற ஒரு காரியத்தை அல்லாஹ் அதிலே வைக்கின்றான் என்பதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அல்லாஹ்விடத்தில் அருள் நிஅமத்தை நாம் துஆ செய்வதால் எந்த விதமான குற்றங்களும் வந்துவிடப் போவதில்லை. சென்ற வாரம் நாம் பார்த்தோம், அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத்தை நமக்கு கிடைக்க வேண்டுமேயானால் முதலாவதாக அல்லாஹும்ம பாரிக் லனா, அல்லாஹ்விடத்தில் முதலாக நாம் துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னோம். இரண்டாவது, உங்களுடைய வீடுகளுக்கு உள்ளே நீங்கள் நுழைந்ததற்கு பின்னால் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுகின்ற பழக்கத்தை கொண்டு வாருங்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த உபதேசத்தை இரண்டாவதாக நாம் எடுத்துச் சொன்னோம். எத்துணை பேர் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தோம் என்பது அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் உண்டான விஷயம். சொல்ல வேண்டிய கடமை நம்மிடத்தில் உள்ளது. மூன்றாவது, அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத் நமக்கு கிடைக்க வேண்டுமேயானால் அல் குர்ஆன் ஷரீஃபை நாம் அதிகம் ஓத வேண்டும். முதலாவது துஆ செய்ய வேண்டும், இரண்டாவது சலாம் சொல்ல வேண்டும். யாராக இருந்தாலும், எந்த நிலையாக இருந்தாலும் வீட்டிற்கு உள்ளே நாம் சென்றதற்கு பின்னால் சலாம் சொல்லி உள்ளே நுழைய வேண்டும். மூன்றாவது, அல் குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக நாம் ஓத வேண்டும். எந்த அளவிற்கு நாம் ஓதுகின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தருகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வருகின்றது. நபி அவர்கள் எப்படி சொல்லுவார்களாம், நீ யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்து தேவைகளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்கின்ற பொழுது சில விஷயங்களை அவர்கள் மறந்து விடுவார்கள். அப்படி மறக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய அருள் குர்ஆனை திறந்தவர்கள் ஓதுகின்ற பொழுது அந்த துஆவில் எவைகளை எல்லாம் அவர்கள் கேட்க மறந்தார்களோ, எவைகளை எல்லாம் கேட்க வேண்டும் என ஆசைப்பட்டார்களோ, அத்துணை ஹாஜாத்துகளையும் தேவைகளையும் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸினுடைய கருத்து நினைவுக்கு வருகின்றது. நாம் குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். அந்த குர்ஆனை நாம் அதிகம் ஓதுகின்ற பொழுது அவைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை பெறுவதற்குண்டான வழிகளில் சில சூறாக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். யாசீன் சூரா, சூரத்துல் வாக்கியா, சூரத்துர் ரஹ்மான், சூரத்துல் முல்க், சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் ஃபத்ஹ், இப்படி சில சிறப்பான சூறாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த வரிசையில் அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத்தினுடைய பரக்கத் உங்களுக்கு வேண்டுமேயானால், அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத்தினுடைய பரக்கத் உங்களுக்கு நிரம்ப வேண்டுமேயானால் நீங்கள் சூரா வாக்கியாவை ஓதுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சூரத்துல் வாக்கியாவை எப்பொழுது ஓத வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் சொன்னார்கள்.
சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே ஒவ்வொரு இரவும் என்று வருகின்றது, இன்னொரு ஹதீஸிலே மக்ரிபு தொழுகைக்கு பின்னால் என்று வருகின்றது. ஆக ஒவ்வொரு நாளும் மக்ரிபு தொழுது நாம் தொழுதுவிட்டு சூரத்துல் வாக்கியாவை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு நிரம்ப பரக்கத்துகளை தருகின்றான். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பைஹகியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ சூரத்துல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின் லம் துஸிபுஹு ஃபாகத்துன் அபதா. யாராகிலும் ஒருவர் ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் வாக்கியாவை அவர்கள் ஓதுவார்களேயானால் அவர்களை வறுமை ஒருபோதும் அண்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே இவ்வாறு வருகின்றது, அல்லிமு அவுலாதக்கும் என்று வருகின்றது. இன்னொரு ஹதீஸிலே அல்லிமு நிசாஅக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கும் சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுங்கள் என்று வருகின்றது. இன்னொரு ஹதீஸிலே அல்லிமு நிசாஅக்கும், உங்க வீட்டில் உள்ள உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுங்கள் என்று வருகின்றது. அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத்தை இந்த உலகத்தில் நாம் பெற வேண்டும் என்ற அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது அதற்குண்டான தகுதி நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்த்து இந்த செயல்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். சூரத்துல் வாக்கியா ஓதுவதற்கு மிகப்பெரிய சிரமங்களை எடுத்துக்கொள்ள தேவையில்லை, மிகப்பெரிய கஷ்டங்களை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஒரு 4-5 பக்கங்களை கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சூரா. அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத்துகளை, மறுமை நாள் ஆகிரத்துடைய நிகழ்வுகளை, துனியாவினுடைய அருள் வளங்களை இந்த உலகத்தில் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற, விளக்கி சொல்லுகின்ற அருமையான ஒரு சூரா சூரத்துல் வாக்கியா. ஒவ்வொரு இரவிலும் யார் இதை ஓதி வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வறுமையினுடைய வாசலை அல்லாஹ் அடைத்து பரக்கத்துடைய வாசல்களை அல்லாஹ் திறக்கின்றான் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அல்லாஹ்வினுடைய அருள் நிஅமத்தை நாம் பெறுவதற்கு இன்னொரு வழி நபி அவர்கள் சொல்லுவார்கள். ஒவ்வொரு தினமும் நாம் வுது செய்கின்றோம். ஒவ்வொரு தினமும் 5 வக்துகளுக்கும் மற்ற நேரங்களுக்கும் சுன்னத் தொழுகைகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் நாம் வுது செய்கின்றோம். அந்த வுது செய்து நாம் முடிக்கின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்றோமே, அந்த துஆக்களோடு சேர்ந்து சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று எத்தனையோ திக்ர்களை நாம் வுது செய்து முடித்ததற்கு பின்னால் நாம் துஆ செய்கின்றோமே, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக என்கிற துஆக்களை எல்லாம் நாம் செய்கின்ற பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 வரிகளை ஒரு சின்ன துஆவை சொல்லுவார்கள். அந்த ஒரு சின்ன துஆ உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா வளங்களையும் உங்களுக்கு பெற்று தரும் என்று சொல்லுவார். 3 வரிதான், மிக சாதாரணமாக நாம் மனனம் செய்து கொள்ளலாம். அல்லாஹும்ம உஃபில்லி தம்பி, அல்லாஹும்ம உஃபில்லி தம்பி வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி. ஒரு பெரிய ஒரு சிரமத்தை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இந்த 3 துஆக்களை நீங்கள் வுது செய்து முடிக்கின்ற பொழுது நீங்கள் ஓதுவீர்களேயானால் அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய அருள் வளத்தை தருவான். ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், யாருக்காவது வீடு கட்ட வேண்டும் என்கின்ற ஆசை இருக்குமேயானால், ஆர்வம் இருக்குமேயானால், அந்த தேவை இருக்குமேயானால், இந்த ஒரு காரியத்தை அவர்கள் கையில் எடுத்து செய்வார்களேயானால் அல்லாஹ்வால் சிறந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும், பரக்கத்தான ஒரு வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. வுது செய்து நாம் முடிக்கின்ற பொழுது இந்த 3 துஆக்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம உஃபில்லி தம்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி, நான் வசிக்கின்ற அந்த வீட்டில் எனக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. ஒருவேளை வாடகை வீட்டில் குடியிருந்தால், அல்லது அல்லாஹ்விற்கு உரிய அந்த சொத்துக்களில் நாம் குடியிருந்தால், அல்லது அடுத்தவர்களுடைய அமானித பொருள்களில் நாம் குடியிருந்தால், நமக்குண்டான ஒரு தேவை, நமக்கு சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு. அந்த வரிசையில் வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி, நான் வசிக்கின்ற அந்த வீட்டில் எனக்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று துஆ செய்கின்ற பொழுது சொந்தமாக வசிக்கக்கூடிய இல்லத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கி தருகின்றார். வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி, உன்னுடைய எனக்கு நீ தருகின்ற அந்த ரிஸ்க் எனக்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆவை நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வால் வளமான ஒரு வாழ்வை இந்த துனியாவில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. இப்படி பரக்கத்தான ஒரு வாழ்வை நாம் பெறுவதற்குண்டான வழிகளில் ஏராளமான வழிகள் உண்டு. அவைகளில் மிக சுருக்கமான சில வழிகளை நாம் சொல்லி
ஓத வேண்டும். அந்த குர்ஆனை நாம் ஓதுகின்ற பொழுது சில நேரங்களுக்கும் நான் அந்த சூறாக்களை நாம் தேர்ந்தெடுத்து ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான ஆஜாத்துகளையும் வரக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு தருகின்றான். இந்த நவீன யுகத்தினுடைய இந்த காலங்களில் எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் வந்ததற்கு பின்னாலும் கூட நிம்மதி இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை துனியாவில் நாம் ஏராளமாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் நிஅமத்தினுடைய வாசல்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டுமேயானால் திக்ருல்லாஹ், குர்ஆனுக்கு அடுத்த ஒரு விஷயமாக திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அதிகம் நாம் திக்ர் செய்ய வேண்டும். என்ன திக்ர்கள் இருக்கின்றதோ எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். சில வீடுகளில் அந்த பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். பொழுதுபோக்கிற்காக வேண்டி எத்தனையோ காரியங்களை நாம் செய்கின்றோம். நம்முடைய குழந்தைகளை நாம் அமர வைத்து, நம்முடைய மனைவிமார்களை அமர வைத்து, நம்முடைய சொந்த பந்தங்களை நம்முடைய குடும்பங்களில் வீடுகளில் நாம் ஒன்றாக உட்கார வைத்து ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற ஒரு செயலை அன்றாடம் நாம் துனியாவில் நாம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது நாம் நினைக்க முடியாத வரத்தில் அல்லாஹ் நமக்கு நிம்மதியை தருகின்றார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவாரே அல்லவா, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நீங்கள் உங்களுடைய மன நிம்மதி அல்லாஹ் உங்களுக்கு எதிரே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த செயல் இன்றைக்கு நம்மிடத்தில் எந்த அளவிற்கு அது இருந்தது, இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு அது இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒரு கணம் நமக்கு நாமாகவே நாம் கேள்விகளை கேட்டு நாம் அதிகம் சிந்தித்து பார்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை நாம் அதிகம் நினைவு கூறுகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய அருள் வளத்தை அல்லாஹ் நமக்கு நிரம்ப தருகின்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய வளமான ஒரு வாழ்வுக்குண்டான வழிகளில் தொடர்ந்து ஏராளமான விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். ஒரு மனிதர் நிம்மதியாக வாழுகின்றார் என்பதற்குண்டான அடையாளங்கள் என்ன? ஒரு மனிதர் மகிழ்ச்சியாக வாழுகின்றார், ஒரு மனிதர் சந்தோஷமாக வாழுகின்றார் என்பதற்குண்டான அடையாளங்கள் என்ன என்பதை அதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அர்பஅம் மின ஸஆதா, ஒரு மனிதர் சீதேவியாக இந்த உலகத்திலே ஒருவர் வாழுகின்றார், மகிழ்ச்சியாக வாழுகின்றார் என்பதற்குண்டான ஒரு வாழ்வுக்குண்டான அடையாளங்களில் 4 விஷயங்களை நபி அவர்கள் சொல்லுவார்கள். முதலாவதாக அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான மனைவி. அல் மர்இ, பெரிய ஒரு விஷயம். இதற்குள்ளான ஏராளமான இந்த 4 விஷயங்களுக்குள்ளான விரிவுரையாளர்கள் ஏராளமான விஷயங்களை சொல்லுகின்றார்கள். அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான ஒரு மனைவி அல்லாஹ்விடத்தில் அமைய வேண்டும் என்று எத்தனை பேர்கள் நாம் துஆ செய்கின்றோம். அந்த பந்தத்திற்குள்ளே வந்ததற்கு பின்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கொடியென்று எத்தனை பேர்கள் துஆ செய்கின்றோம். அந்த வாழ்வை முடித்து வாழ்க்கையினுடைய கடைசி நிலைகளில் இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கொடுத்தாய் என்று அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் நாம் இந்த உலகத்தில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற வளமான வாழ்வுக்குண்டான மினஸ் ஸஆதா, அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற சீதேவி தன்மைகளில் முதன்மையான விஷயம் ஸாலிஹான மனைவி ஒரு மனிதர் பெற வேண்டும். இரண்டாவதாக நபி அவர்கள் சொல்லுவார்கள் வல் மஸ்கனுல் வாசிஹ, நல்ல விசாலமான ஒரு வீடு. எத்தனை பேர்கள் அதை பெற்றிருக்கின்றோம்? அதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் எத்தனை நன்றிகளை செலுத்தி நாம் துஆ செய்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக சொல்லுவார்கள் வல் ஜாரு ஸாலிஹு, ஸாலிஹான அண்டை வீட்டார். ஸாலிஹான அண்டை வீட்டார், இதற்குள்ளான ஏராளமான விஷயங்கள். ஸாலிஹான ஒரு அண்டை வீட்டாரை ஒருவர் பெற்று விடுவாரேயானால் அதை விட மகிழ்ச்சியான வாழ்வு இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைய துனியாவினுடைய காலத்தினுடைய போங்குகள் போய் கொண்டிருக்கின்றன. பக்கத்து வீட்டிலே வைத்து விழுந்தால் யாருமே எதற்குமே இன்னுமே தெரியாது. எங்கோ இருந்து யாரோ ஒருவர் சொன்னதற்கு பின்னால் நமக்கு தெரிய வருகின்றது. அப்படித்தான் இன்றைக்கு துனியாவினுடைய வாழ்வுகள் போய் கொண்டிருக்கின்றது. நவீன யுகத்தினுடைய எல்லா வசதிகளையும் பெற்று வாழுகின்ற நாம் நிம்மதி இல்லை என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை மேலும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே தவிர அந்த வார்த்தைகளை தவிர்த்து அல்லாஹ் எனக்கு நியமத்து செய்திருக்கின்றான் என்று நான் நிம்மதியாக வாழுகிறேன் என்று சொல்வதற்குண்டான அந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் எப்பொழுது வரும் என்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். சாலிஹான அண்டை வீட்டாரை யார் பெற்றுவிடுகின்றார்களோ அவர்கள் சீதேவிகள். நான்காவதாக சொல்லுவார்கள் வல் மர்கபுல் ஹனிஹு, நல்ல சொகுசான ஒரு வாகனம். வாகனம் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய பெயர்களாக இருக்கலாம். ஒட்டகமாக அல்லது கோவேரி குதிரைகளாக இன்னபிற வாகனங்கள் எதை வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். விலை உயர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனை வாகனங்கள் இருக்கின்றதோ அவைகளை எல்லாம் இந்த வகையில் நீங்கள் சேர்த்துக் கொண்டாலும் அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களே ஆனால் அர்பஅம் மினஸ் ஸஆதா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால்
சொல்லப்பட்ட அந்த சீதேவித்தனமான அந்த நற்குணங்களை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு இப்படி சொல்லுகின்றது. ஒருவர் இந்த 4 குணங்களை 4 விஷயங்களை ஒருவர் பெற்று விடுவாரேயானால் துனியாவினுடைய மகிழ்ச்சியான வாழ்வை அவர் பெற்றிருக்கின்றார் என்பதற்குண்டான அடையாளமாக இருக்கின்றது என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள். இந்த 4 பெற்றதற்கு பின்னாலும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குகின்றது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நன்றி செலுத்த மறந்தவர்களாக இருந்திருக்கிறார். இந்த 4 பெற்றிருக்கின்றார்கள். அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவியை பெற்றிருக்கின்றார். வல் மஸ்கனுல் வாஸிஹ, விசாலமான வீட்டை அவர் பெற்றிருக்கின்றார். வல் ஜாரு ஸாலிஹு, சாலிஹான அண்டை வீட்டாரை பெற்றிருக்கின்றார். வல் மர்கபுல் ஹனியு, விசாலமான வாகனத்தை பெற்றிருக்கின்றார். இந்த 4 நிஅமத்துகளை அவர் பெற்றதற்கு பின்னாலும் எனக்கு நிம்மதி இல்லை என்று அவர் சொல்லுவாரேயானால் ஒன்று அவர் பேராசை உடையவராக இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ் அவருக்கு செய்திருக்கின்ற அந்த நிஅமத்திற்கு அவர் நன்றி செலுத்த மறந்தவராக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமான வாழ்வுக்குண்டான அந்த வழிகளில் அந்த வரிசையில் இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு விளக்கி தருகின்றார்கள். அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற அந்த நிஅமத்திற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு வளமான வாழ்வை தர வேண்டுமேயானால் இது போன்ற வாழ்க்கையினுடைய அந்த வழிகளை வளர்த்தி பெறுவதற்குண்டான வழிகள் இவைகளை எல்லாம் நாம் சொல்லுகின்றோமோ கேட்கின்றோமோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். அப்படி நாம் கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த நற்பாக்கியத்தை நாம் பெறுகின்றோம். இன்னொன்றை நான் சொல்லவா, அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திற்கு உள்ளே வருகின்ற பொழுது நாம் என்ன துஆ ஓத வேண்டும்? அல்லாஹ் முஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக, உன்னுடைய ரஹ்மத்தினுடைய வாசலை எனக்கு திறந்து கொடு என்கின்ற ஒரு நல்ல ஒரு துஆவை சொல்லிக் கொண்டு உள்ளே வர வேண்டும். இதற்கு மிகப்பெரிய சிரமம் தேவையா? இதற்கு மிகப்பெரிய கஷ்டம் தேவையா? இந்த துஆவை மனனம் செய்வதற்கு எந்த சிரமங்களும் தேவையில்லை. இதை சொல்வதற்கு எந்த கஷ்டங்களும் தேவையில்லை. வலது காலை முன்வைத்து உள்ளே வர வேண்டும். எத்தனை பேர்கள் அதை நாம் கவனத்தோடு நாம் செய்கின்றோம் என்பதை இந்த ஜும்ஆவினுடைய நல்ல நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வளமான வாழ்வை பெறுவதற்குண்டான அந்த வழிகளை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு மிக இலகுவாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். மிக இலகுவாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கின்றோம், அறிந்தவர்களாக இல்லை. எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் செய்வதில் ஏதோ ஒரு குழுவு, அதை செய்வதில் ஏதோ ஒரு அசால்ட்டுத்தனம், அதை அமல்படுத்துவதில் ஏதோ ஒரு கவனமின்மையான ஒரு செயல். அந்த கவனமின்மைகளை எல்லாம் நாம் தூக்கி எறிந்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் கவனத்தோடு நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நாம் நகர்த்துகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு உயர்ந்த ஒரு வாக்கியத்தை தருகின்றான் என்பதை தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. பள்ளிவாசலுக்கு உள்ளே வருகின்ற பொழுது வலது காலை முன்வைத்து அல்லாஹ் முஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்தி, முடித்துவிட்டு அமல்களை முடித்துவிட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது இடது காலை முன்வைத்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மத்தி, அங்கும் ரஹ்மத்தை தான் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கின்றோம். ஆதலால் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் வளமான வாழ்வை பெறுவதற்குண்டான வழிகளை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் ஏராளமான விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அவைகளில் சில முக்கியமான விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு நாம் தந்திருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நாம் பாரிக்கிறனா என்று துஆ செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்வதால் எந்த விதமான குற்றங்களும் கிடையாது. அதை அடுத்து நாம் வீட்டிற்கு உள்ளே நுழைந்ததற்கு பின்னால் சலாம் சொல்ல வேண்டும். அதை அடுத்து அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் குர்ஆனினுடைய வசனங்களை நாம் ஓத வேண்டும். அந்த குர்ஆனினுடைய ஆயாத்துகளில் வசனங்களில் சூறாக்களில் சூரத்துல் வாக்கியாவை நாம் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு இரவுகளிலும் ஓத வேண்டும். அல்லாஹ்வினுடைய நினைவு நமக்கு வேண்டும். துஆக்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் கபூல் செய்யப்படுமோ அந்தந்த இடங்களில் எல்லாம் அதிகம் நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய ஜும்ஆவினுடைய இந்த நேரத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வாழுகின்ற நற்பாக்கியம் பெற்று வாழுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் இது போன்ற அந்த சிறப்பிற்குரிய அந்த மாதங்களில் என்ன நன்மைகளை எல்லாம் பெற வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ அந்த நன்மைகளை எல்லாம் நிறைவாக நிரப்பமாக பெற்றுக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் நம்மை நோக்கி வரக்கூடிய எல்லா பேராபத்துகள், பெரும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், நோய் நொடிகள் எல்லாவற்றை விட்டும் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு ஒழித்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை
அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை மறுமையினால் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாசல்